This video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்காக நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்ப்பா. கேசோ ஃப்ரீ ரிவார்ட்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூவா கேசோ டபுள் பேரல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ எல்லாம் கேசோ ஸ்னோ பால்லாம் வந்து வருதுப்பா. கேசோ புதுசா ஸ்பெஷல் கன்ஸ் எல்லாம் இந்த விண்டர்லாண்டுக்காக வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைடர் பர்மனண்டா நம்ம கேம்ல வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அதை வந்து பார்ப்போம் கேசோ அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேடட் வீல், எமோட்டு, டோக்கன் டவர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்கமிங்ல ஈவெண்ட்ஸ் வந்து வரப்போப்பா. கேசோ அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்கோங்க. கேசோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன क्वेश्चन பா. கேசோ ஸ்கூல் படிக்கிறீங்களா, காலேஜ் படிக்கிறீங்களா? கேசோ ஸ்கூல் படிச்சா ரெட் கலர் ஹார்ட்டினை வந்து கவுண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்கேன் ப்ரோ, காலேஜ் போயிட்டு இந்த கேம் வந்து விளையாடுறேன் அப்படின்னா பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கவுண்ட் பண்ணுங்க. கேசோ கமெண்ட் பண்ணி வைங்க எத்தனை பேர் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். கேசோ ஸ்கூல் வந்து அதிகமா இருக்கா இல்ல காலேஜ் வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் அண்ட் பிளாக்ல போட்டு நொறுக்கி காட்டுங்க. கீழே வந்து கமெண்ட்ல அடிச்சு காட்டுங்க. கேசோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையெல்லாம் அங்கங்க பேஞ்சிட்டு இருக்கு, புயல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. கேசோ ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எல்லாம் வந்து விடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாத்துருங்க, சேஃபா இருங்கப்பா. கேசோ ஃபர்ஸ்ட் உங்களோட சேஃப்டியை வந்து பாத்துங்க. சார் ரைட்டுங்க சார். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ள வந்து போயிடலாம். கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாசமே கொஞ்சம் மொக்கையா தான், இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் கேம் போயிட்டு இருக்கு. ரொம்ப மொக்கையான ஈவெண்ட்ஸ் தான் வந்து வந்துட்டு இருக்கா. கேசோ அந்த வகையில நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா கேசோ நெக்ஸ்ட் இந்த ஒரு லக்கி ராயல் தாங்க. கேசோ அந்த எட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது போன ஒரு லக்கி ராயல். கேசோ இது பார்த்தீங்க அப்படின்னா குப்பை ஈவெண்ட். பட் இது தாங்க வந்து வரப்போகுது. கேசோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. கேசோ நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் நான் நேற்றுக்கு தான் வந்து சொல்லியிருப்பேன். கேசோ இது உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா கேசோ வந்து 100 டைமண்டுக்கு அந்த எட்டு ஏஞ்சலுக்கு ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அக்கா பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க வந்து வரப்போகுது. கேசோ இது வந்து டாப் அப் ஈவெண்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா. ஆமாங்க, இந்தியன் சர்வருக்கு ஒரு ஃபேடட் வீல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா. கேசோ நீங்க வந்து பாருங்க. கேசோ அது பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு ஃபேடட் வீல் பாஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டிரைவ் அப்படின்னு ஒரு ஸ்கை டைவ் வந்து வரப்போகுது. விண்டர்லாண்ட் ஸ்கை டைவ் தான்ப்பா. கேசோ நீங்க வந்து பாருங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனியாலே கேசோ கிறிஸ்டல் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா படுத்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கையை கட்டிட்டு இருப்பான், என்னமோ ஸ்பைடர் மேன் மாதிரி அப்படி இப்படியே ஆக்ஷன் வந்து பண்ணிட்டு இருப்பான்பா. கேசோ இதை வந்து பாத்தீங்க. கேசோ இந்த மாதிரி ஒரு ஃபேடட் வீல் வந்து வரப்போகுது. ஒரு ஒருத்தான ஃபேடட் வீலுங்க. கேசோ ஸ்கை டைவ் உண்மையிலேயே வந்து செம்மையா இருக்குப்பா. இதுக்கான பாசிபிள் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 6 இல்லைனா 8ஆம் தேதிப்பா. கேசோ இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கேசோ டோக்கன் டவர் ஈவெண்ட்டுங்க. கேசோ அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சதுதான். இந்த விண்டர்லாண்ட் யூ பண்டல நமக்கு டோக்கன் டவர்ல தான் வந்து கொடுக்க போறாங்க. கேசோ இதை வந்து பாத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஒரு எமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. கேசோ கேமுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இது என்னடா ஏன்னா தோப்பு காரணம் போட்டுக்கிட்டு இருக்கா அடோப்பாவிலா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கேசோ என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா தோப்பு காரணத்தை வந்து போடுறான்ப்பா. கேசோ இந்த மாதிரி ஒரு எமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து வரப்போகுது. இதை வந்து தெரிஞ்சுங்க. கேசோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஈவெண்ட்டுங்க. ஆமாப்பா, டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே கேசோ ஒரு பேனுக்கான ஸ்கின் வந்து தரப்போறாங்க. விண்டர்லாண்ட் பேனுக்கான ஸ்கின். கேசோ நீங்க வந்து பாருங்க. அது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோட் அவுட்லாம் வந்து தருவாங்க. அன்லிமிடெட் லோட் அவுட்லாம் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனுக்கான ஸ்கின்னுமே கேசோ ஒரு தான பேன். நான் வந்து இதை நேத்தி கூட வந்து காமிச்சிருப்பேன். கேசோ அதான் ஓசியில வந்து கொடுக்குறாங்க. ஸோ 100% வந்து கன்ஃபார்ம் இதை தெரிஞ்சுங்க. கேசோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெவலப்பர்ஸ், அதாவது கர்ணாக்காரன்னு வச்சுக்கோங்களேன். கேசோ கர்ணாக்காரன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிஆர் சீசனுக்கு எதுவும் உங்களுக்கு பர்மனண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வந்து கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க, ஓட் பண்ணுங்க, நாங்க நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து நாங்க பர்மனண்டா இதை வந்து கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கேசோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏல வந்து இது என்னப்பா அது மொபைல் ஸ்பெஷல் நினைக்கிறேன். இது என்னன்னு வந்து தெரியல. கேசோ என்னமோ கார் மாதிரி லம்போகினிக்கான ஸ்கின் மாதிரி வந்து கிடக்குது. இது வந்து நமக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் பீல வந்து பாருங்க. கேசோ பீல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளைடர் ஞாபகம் இருக்காங்க, ஓல்டு பிளேயர்ஸ்க்குலாம் வந்து தெரியும். கேசோ கிளைடர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பர்மனண்டா கேம்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். கேசோ ஏன்னா அதான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் நிறைய பேர் ஓட்டும் வந்து பண்ணுவாங்க. கேசோ அதனால நெக்ஸ்ட் பிஆர் சீசன்ல இருந்து பர்மனண்டா கிளைடர் நம்ம கேமுக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குப்பா. கேசோ இதை வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலா கேசோ அஃபிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லர் வந்து கிடைச்சிச்சுப்பா. கெல்லியக்காவே பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் வந்து சொல்றாங்க. கேசோ அந்த ஈவெண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாம் விண்டர்லாண்டுக்கான ஈவெண்ட் இன்டர்ஃபேஸ் ஈவெண்ட் எல்லாம் வந்து காட்டுறாங்க. நான் நேத்திக்கே வந்து சொல்லியிருப்பேன். கேசோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருப்பேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. கேசோ ஒன்னும் இல்லைங்க, டெய்லி டாஸ்க் முடிங்க, அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்காங்க. கேசோ ரிவார்ட்ஸ் கூட நான் நேத்திக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதை கூட நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ அஃபிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பண்டல வந்து காமிச்சிருக்காங்க. பேனுக்கான ஸ்கின், கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா. கேசோ ஃப்ரீ ரிவார்டா வந்து
கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க ஓகே. இதே நான் உங்ககிட்ட முன்னாடி ஓகே எப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பேன் இல்லையா, எப்ப விண்டர்லாண்ட் ஈவென்ட்ல போன வருஷம் வந்து அந்த ட்ராக்கர்லாம் வந்து வந்துச்சு ஓகே. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ட்ரீம் போட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்திலே மெல்கர் மாதிரி ஒரு 8 பலூன் வந்து வரும்பா. ஸோ அதில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய லூட்டெல்லாம் இருக்கும், ஸ்பெஷல் லூட்டெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மான்லாம் இருக்கும், அந்த பனிமான்லாம் வந்து மேப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் ஓகே. ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அதை தான் வந்து காமிச்சிருக்காங்க ஓகே. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா 2 தடவை அந்த ட்ரீம் போட் வந்து கீழே வந்துட்டு போவோம், அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்பன்ஸே ஓகே. ஹைஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் வெப்பன்ஸே வந்து காமிக்கிறாங்கப்பா ஓகே. அந்த ஸ்னோ பால்லாம் வந்து வருதுங்க ஓகே. M187ல N60 நம்ம புல்லட் போகும்போது எப்படி இப்போ ஃபயர் வந்துட்டு இருக்கு ஓகே. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்னோ பால் வந்து வருமா ஓகே. இதை வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி CS எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னோ பால்லாம் வருமா. ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஆல்ரெடி நான் அந்த விண்டர்லாண்ட் மேப்பே ஃபுல்லா அவங்ககிட்ட வந்து காமிச்சிருப்பேன் ஓகே. நம்ம அப்படியே வந்து போட்டுறேன், நீங்க வந்து பாருங்க. நான் அப்படியே வந்து கிளம்புறேன்ப்பா ஓகே. அதே மாதிரி நம்ம HDG எவன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 1500 பேருக்கும் மேல சக்சஸ்ஃபுல்லா கிவ்அவே வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன் ஓகே. டெய்லி டைமண்ட்ஸ் கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க தயவு செய்து வந்து போயிட்டு கலந்துக்கங்க ஓகே. HDG எவன்ல வர டெய்லி வீடியோ வந்து பாருங்க. காலையில 6 மணிக்கு டானு வீடியோ வந்து வந்துரும் ஓகே. ஜஸ்ட் உங்களோட UID மட்டும் வந்து கவுண்ட் பண்ணி வைங்க, கமெண்ட் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு 2 வீக்லி கிவ்அவே வந்து கொடுக்குறேன், 2 வின்னர் ஓகே. மறக்காம போயிட்டு நீங்க கவுண்ட் பண்ணி வைங்க, கிவ்அவேல கலந்துங்க. இப்போ நான் அப்படியே வந்து போயிட்டு வரேன். ஸோ டாடா பை. போகும்போது டெய்லி டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு ரைட் சைடில் உள்ள ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ண வேண்டியதான் அக்கேஸ். அந்த ரிவார்ட்ஸை வந்து பார்த்தலாமா அக்கேஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன் அக்கேஸ், அந்த 8 பெட்டுக்கான ஸ்கின்ப்பா பிளாக் கலர்ல வந்து இருக்கு அக்கேஸ். இந்த மாதிரி 8 பெட்டுக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 பண்டல் பா அக்கேஸ். ஜெயன் பண்டல் நல்லா பெருசா பார்த்தீங்க அப்படின்னா ஜாடிகா இருக்கும். இந்த ஒரு பண்டல் வந்து ஓசி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க அக்கேஸ், லூட் பாக்ஸ் பா அக்கேஸ். அந்த மானை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த பனியிலேயே இப்படி லூட் பாக்ஸ். அதுக்கப்புறம் பேக் வந்து பாருங்களேன் அக்கேஸ். பேக் பார்த்தீங்க அப்படின்னா பனி பேக் பாக பனியை பேஸ் பண்ணி அப்படியே வந்து பேக். அதுக்கப்புறம் எக்ஸமைட் பா அக்கேஸ். லெஜெண்டரி எக்ஸமைட் ஓசியில தாங்க வந்து தருவானுங்க. டபுள் அக்யூரசி, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மைனஸ் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸமைட் பாக்க. சோ பவர் டம்மியா இருக்கும் போதே இந்த ஓசில தான் வந்து கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸமைட். அதுக்கப்புறம் ஒரு பேனுக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் குளுகுல் வால் பாக்க. இந்த குளுகுல் வாலே வந்து பாத்தீங்க இதே ஓசில கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷிவரிங் எமோட் பா அப்படி பாத்தீங்க அப்படின்னா குளிர் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இது தாங்க வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ். அப்புறம் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் வந்து கிடைச்சிருக்குப்பா. டிசம்பர் மாசம் வந்து வரப்போகுது விண்டர்லாண்ட். நான் சொல்லவே தேவையில்ல. ஒரு பெரிய ஈவென்ட், அபிஷியல் ஈவென்ட் ட்ரீம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம் அப்படின்னு வந்து வரப்போகுது. ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ற அளப்பற தாங்க முடியலப்பா. நீங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம BRலயும் CSலயும் வந்து பார்த்தலாங்க. இன் கேமுக்குள்ள போய் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா BR குள்ள வந்து போவோம். BR குள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா எங்க எல்லாமே கிராக் பண்ணி எடுத்தது கொஞ்சம் கிளிச் பக் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வரப்போகுதுன்னு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பனி தாங்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பர்முடா மேப் ஃபுல்லாவே பனியால சூழப்பட்டிருக்கும். பனி வந்து கொட்டும் ஃபுல்லா வந்து பனி தான். நீங்க வந்து பாருங்களேன். அதையும் பாத்தீங்க அப்படின்னா இறங்கின உடனே, அதாவது இறங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா BRல ட்ரீம் போட் அப்படின்னா அந்த 8 இருக்கு இல்லையா அந்த 8 பாத்தீங்க அப்படின்னா ஆகாயத்திலே நம்ம பலூன் மாதிரி வந்து தொங்குதுப்பா. அந்த பலூன்ல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து லேண்ட் ஆகலாம். நீங்க நினைச்சீங்கன்னா வந்து லேண்ட் ஆகலாம். இந்த மாதிரி லேண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து பாருங்க. பிளேஸே வந்து டிஃபரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி தினுசா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டு சும்மா அடுக்கி வச்சிருக்காங்க. இப்படி கிஃப்ட் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர்ல பனியோட ஐகான்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு உள்ள போனோம் அப்படின்னா பனிமான்லாம் இருக்குப்பா. பனிமான் பக்கத்துல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்னு கொடுத்தா நமக்கு லூட் எல்லாம் வந்து கிடைக்கும். லூட் எல்லாம் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ட்ரீம் போட்ல நமக்கு நிறைய வெப்பன்ஸ் அதாவது ஈவென்ட் வெப்பன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய லூட் ஹை லூட் வந்து இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த பலூன் மேல வந்து குதிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சைடு படிக்கட்டெல்லாம் வந்து இருக்குப்பா. படிக்கட்டு மேல ஏறி போய் பார்த்தா அங்க என்னமோ ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குப்பா. அந்த ஸ்டாச்சுல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஒரு வாட்டர் ஃப்ளோ வந்து இருக்கு. சோ அது பக்கத்துலயும் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா FF காயினை வச்சு நம்ம சம் லூட் எல்லாம் வந்து எடுக்க முடியும் போல எனக்கு வந்து காட்டல. ஏன்னா இது வந்து கிளிச். கேமுக்குள்ளே வராதே. நம்மளே பாத்தீங்க அப்படின்னா கேம் ஆபரேஷன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு சில கிளிச் பக் எல்லாம் இருக்கதான் செய்யும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட், நீங்க வந்து பாருங்க. மேல வந்து பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க இந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில போகணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னா அப்படியே வந்து குதிக்கலாம்ப்பா. இந்த சைட்லாம் வந்து பாருங்க. வெளியே போற எக்ஸிட் இடம் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரே ஜம்ப் தான்ப்பா. ஜம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியில வந்து போயிடலாம். அது எப்படி போறா வந்து பாருங்களேன். அதை பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் போர்டு வந்து வந்துரும். ஒரு ஸ்கேட் போர்டு மாதிரி வந்து வந்துருப்பா. ஸ்கேட் போர்டே தான். அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சுத்தி 360 720 அப்படின்னு அது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா சுத்தி கீழே வந்து இறங்குதுப்பா. சூப்பர் போர்ட்லயே வந்து போயிட்டு இருக்கலாம். அதாவது BRல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் போர்ட்லயே நீங்க டிராவல் பண்ணலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் சூப்பர் போர்ட்ல நீங்க டிராவல் பண்ணலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் வந்து பண்ணலாம்ப்பா. இந்த மாதிரி சூப்பர் போர்ட்ல வந்து டிராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாக் டவர்ல, பீக்ல, பொச்சனாக்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான் வந்து இருக்கு. பனிமான் வந்து இருக்கு. அது பக்கத்துல போயிட்டு நம்ம யூஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா லூட் ஒரு சில லூட் எல்லாம் வந்து கொடுக்கும். அதுவும் இப்ப வந்து ஒர்க் ஆகல. பட் கேமுக்குள்ள வந்தோம்னா வந்து ஒர்க் ஆயிரும். இதை
வந்து பாத்தீங்க பனிமான் அங்கங்க வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீம் போர்ட் வந்து இருக்கு இல்லையா, கேஸ் அது வந்து லேண்ட் ஆகும்பா. கேஸ் ஒரு மேட்சுக்கு 2 தடவை லேண்ட் ஆகும். ஆமாங்க, ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கு இல்லையா பலூன். கேஸ் அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கு 2 தடவை கீழே தரைக்கு வந்து வரும். இப்படிதான் தரைக்கு வந்து வரும். நீங்க வந்து பாருங்க கேஸ் ஏற மாதிரி என்னமோ ஒரு ஒளி வந்து தெரியுது. கேஸ் அந்த ஒளிக்கு நேரா வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பொறுமையா வந்து கீழே இறங்குதுப்பா. கேஸ் கீழே இறங்கணும்னா அது மேல வந்து ஏறிக்கலாம். கேஸ் படிக்கட்டு வழியா பாத்தீங்க அப்படின்னா மேல ஏறி உள்ள போயிட்டு நம்ம ஹை லூட் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம்ப்பா. கேஸ் ஹை லூட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெப்பன்ஸ் எல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப வந்து தெரியல, ஆனா கேமுக்குள்ள வரும்போது இதெல்லாம் இருக்கும். கேஸ் நீங்க இப்பயே வந்து தெரிஞ்சுங்க. அந்த இடத்தெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. கேஸ் உள்ள போயிட்டு அந்த பனிமான்ல லூட் எடுக்கலாம், அந்த ஸ்டாச்சு எல்லாம் போய் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். இதை வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் பட் இந்த ட்ரீம் போட்டு நீங்க இறங்கும் போது ஒரு தடவை ஆகாயத்திலையும் 2 தடவை பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து வரும். கேஸ் அந்த பலூன் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து வரும், எட்டி வந்து கீழே வரும். கேஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க. இது வந்து பிஆர்ல. கேஸ் அதுக்கப்புறம் சிஎஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ் ஸ்டோர்ல இந்த சைபர் ஐட்டத்துல M63 சிப்பா வந்து விக்கிறானுங்க. கேஸ் அது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புதுசா என்னமோ ஐஸ் டாட் அப்படின்னு ஒரு வெப்பன் வந்து இருக்கு. சோ அந்த வெப்பனை வந்து பாப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் போர்ட்லாம் வந்து விற்பானுங்கப்பா. கேஸ் சூப்பர் போர்டு உங்களுக்கு வந்து தெரியும். கேஸ் சிஎஸ்லயே வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த டாட் ஐஸ் டாட் வெப்பனை வந்து பாருங்க என்னமோ பிளேடு மாதிரி இருக்குப்பா. கேஸ் குணாய் மாதிரி இருக்கு. சோ நம்ம குணாய் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் போல. கேஸ் இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் வந்து வருது. சோ இதான் பாத்தீங்க அப்படின்னா பிஆர்லயும் சிஎஸ்லயும் வரக்கூடிய விண்டர்லேண்ட் சேஞ்சஸ்.